ஹாய் கைஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து கெட் ரெடி வித் மீ ஃபார் அ ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேரேஜ்க்கெலாம் ரெடி ஆகும்போது எண்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் யாராவது சரி ஓகே சாரீ கட்டலாம் அப்படின்னு ஒரு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த அயன் பண்ணுற மாதிரி இருக்கிற புடவையெல்லாம் சூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ லைட் வெயிட்டாக நல்லா சாஃப்டான கிளாத்தில் இருக்க சாரியாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எமர்ஜென்சி டைமில் நமக்கு ப்ளீட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அயன் பண்ணுற மாதிரி சாரீ எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்பவே டைம் ஆகும். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல உங்களால் அந்த சாரியை வந்து வியர் பண்ண முடியாமல் போயிடும், இல்லைனா ரொம்ப நேரம் ஆகிரும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து லைட் வெயிட்டாக அந்த ப்ளீட்ஸ்லாம் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி ஒரு சாரீ தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாரியில் ஹைலைட்டே அந்த சைடில் அந்த கார்னர் ஆஃப் த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் கலரில் ஒரு கோட்டிங் இருக்குங்க. அதுதான் வந்து அந்த சாரியவே பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகும்போது சைட் பார்டர் வந்து நல்லா பார்க்கவே நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரி கட்டிட்டு போங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாரிக்கு ஏற்ற மாதிரி வளையல் வந்து மேட்ச் பண்ணி ஆகணும் இல்லை. அதனால் நான் தேடி பார்த்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரேக்கில் இருந்துச்சு இந்த கலர், அதையே எடுத்து அந்த சாரீக்கு வந்து நான் மேட்ச் பண்ணிட்டேன் அந்த பேங்கிள்ஸை. ஸோ பார்க்கும்போது அதுக்கு மேட்சாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ரோஸ் கலர் அண்ட் அந்த கிரே கலர் அப்புறம் அந்த பிங்க் கலர் மாதிரி இருந்தனால கரெக்டாக என்னோடய பேங்கிள்ஸ் வந்து சாரீக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கே பார்த்தோம் அப்படின்னா செம்ம கூட்டங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு சேர் காலியாக இருந்ததுமே நானும் போய் அந்த சேரை ஃபில் பண்ணி அங்கேயே உட்காந்துட்டேங்க. ஸோ அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சா, எல்லாரும் நம்மளையே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் போய் உட்காந்துருந்தா. அதனால் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் எனக்கு எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது உள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு சீர்தட்டெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த தட்டெல்லாம் வச்சு எல்லோரும் சீர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாருக்குமே வந்து நம்ம கிளம்புற டைமில் ஈவினிங்கில் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் வாழைப்பழம் வந்து ஒரு 2 வாழைப்பழம் வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதையும் அந்த பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அந்த டெக்கரேஷன் தான். இங்கேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்குது, பட் ஃப்ரண்ட்டில் நின்று பார்க்கும்போது அந்த டெக்கரேஷனில் பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி கர்வியாக இருந்துச்சு, அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வச்சு டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதுவும் அந்த கோல்டன் வித் ரெட் கலரில் அந்த வளைவாக மேலே வந்து அந்த கர்வாக வந்து போகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறவங்க பேக் சைடில் நின்று எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஆஃப்டர் அ லாங் டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் இந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது என் நேட்டிவ் பிளேஸில் இருக்கிற எல்லாருமே பார்த்து என்கிட்ட பேசினாங்க. ஸோ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு நிறைய ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குது, ஓகேவா அப்படின்னு நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு, ஓகே ஃபங்க்ஷன்லாம் முடிகிற டைமே ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாருமே அந்த வாழைப்பழம் அப்புறம் அந்த வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் அந்த ஒரு பொண்ணு மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்களேன், டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நாக்க வெளியே போட்டு நடந்துட்டு இருப்பா. யாரா இவ வீடியோக்குள்ளே, இவ வேற டார்ச்சர் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வீடியோ எடுக்கும்போது. அதுக்கப்புறம் என் தங்கச்சி தான் வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் அந்த வாழைப்பழமும் அந்த வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்துருப்பா. ஸோ அவங்க 2 பேரும் வாங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் சரி ஓகே நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு போகும்போது, இருமா எங்கே கிளம்புற, வாழைப்பழம் வாங்கிட்டு போ அப்படின்னு உள்ளே திரும்ப அமுச்சு விட்டுட்டாங்க. ஃபங்க்ஷனில் நான் வீடியோ எடுக்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்றுங்க, ஆனால் நடந்தது வேற ஒன்று. ஸோ கூட்டமாக இருந்தனால ஆளுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தனால என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தவங்களை கான்சென்ட்ரேட்டாக எடுக்கவே முடியல. ஸோ எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு ஈவினிங் பரபரன்னு எல்லாம் ரொம்ப கூட்டமாக கிளம்பிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அவங்க அப்படியே வீடியோக்கு ஆப்போசிட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் கட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த வீடியோஸ்லாம் நல்லா இருக்கும் அந்த கிளிப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட லாங் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோங்க. ஸோ நான் லாங் வீடியோ வந்து நிறைய இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், பட் இந்தளவுக்கு பேசி நான் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபங்க்ஷன் மாதிரி வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணது கிடையாது. ஸோ இந்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். இதில் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படி
அப்படிங்கிறது நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா மிஸ்டேக்ஸையும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் நிறைய ஷேர்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.